அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். இன்றைய திருப்பலியானது மேரி குடும்பத்தில் மரித்த தட்சணாமூர்த்தி இவருடைய 4ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியாக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கு காலத்தின் 4வது வாரத்தில் நம் ஆன்மீக பயணம் ஆரம்பித்திருக்கின்ற இந்த நாளிலே இன்று அன்னையாம் திருச்சபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல ஆயன் என்கின்ற விழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது. இந்த நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக, தன் மந்தைகளுக்காக தன்னையே தியாகம் செய்திருக்கிறார். ஒரு ஆயன் எந்த அளவுக்கு தன் மந்தைகளின் மீது அக்கறை வைத்திருக்கின்றானோ அதையும் தாண்டி இந்த மண்ணுலகில் இருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல ஆயனாக நம்மை வழிநடத்தினார், நம்மை பாதுகாக்கிறார், என்றும் எப்பொழுதும் நமக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நல்ல ஆயனுடைய மந்தைகளாக இருக்கின்ற நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக இனி வருகின்ற காலங்களில் இறைவன் நம்மை என்று பாதுகாத்து வழிநடத்தும்படியாக இந்த திருப்பலியிலே பக்தியோடு நாம் அனைவரும் பங்கெடுப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்து செல்கின்றே. அதனால் நல்லாயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னேறி எங்கள் சென்றுள்ள இடத்திற்கு பணிவுள்ள மந்தையாகிய நாங்களும் வந்து சேர்வோமாக.
உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். திருத்தூதர்கள் பணியில் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 13 இறை திருவாக்குகள் 14 மற்றும் 43 முதல் 52 முடிய. அந்நாள்களில் பவுலும் பர்னபாவும் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்றி அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். தொழுகை கூடத்தில் இருந்தோர் கலைந்து சென்றபோது பல யூதர்களும் யூதம் தழுவிய கடவுளை வழிபட்டவர்களும் பவுலையும் பர்னபாவையும் பின்தொடர்ந்தார்கள். இவ்விருவரும் அவர்களோடு பேசி கடவுளின் அருளில் நிலைத்திருக்கும்படி அவர்களை தூண்டினார்கள். அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குரிய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன் கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது, ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்து கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்று இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதை கேட்ட பிறகு பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலை வாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்திவிட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 100 பல்லவி. நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். பல்லவி. நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி. நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். இரண்டாம் வாசகம். அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும். வாழ்வு அளிக்கும் நீரூற்றுகளுக்கு வழிநடத்தி செல்லும்.
திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். பிரிவு 7 இறை திருவாக்குகள் 9 மற்றும் 14 முதல் 17 முடிய. யோவான், நான் யாராயிலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். மூப்பர்களுள் ஒருவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். இதனால்தான் கடவுளது அரியணை முன் நின்று கொண்டு அவரது கோவிலில் அல்லும் பகலும் அவரை வழிபட்டு வருகிறார்கள். அரியணையில் வீற்றிருப்பவர் அவர்களிடையே குடிகொண்டு அவர்களை பாதுகாப்பார். இனி அவர்களுக்கு பசியோ தாகமோ இராது. கதிரவனோ எவ்வகை வெப்பமோ அவர்களை தாக்கா. ஏனெனில் அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும். வாழ்வளிக்கும் நீரூற்றுகளுக்கு வழி நடத்தி செல்லும். கடவுள் அவர்களின் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு கூறியது, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றுக்கு நிலை வாழ்வை அளிக்கின்றேன், அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கின்றோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நான் என் ஆடுகளுக்கு நிலை வாழ்வை அளிக்கின்றேன். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நல்ல ஆயன் நானே, என் ஆடுகளுக்காய் என் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கின்றேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த வாக்குறுதி. இன்று அன்னையாம் திருச்சபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல ஆயன், அந்த ஆயனுடைய மந்தைகளாகிய நாம் அவருடைய பாதுகாப்பிலே நம்முடைய ஆன்மீக பயணத்தை தொடர அழைப்பு கொடுக்கிறது. பாலஸ்தீன பகுதிகளில் பார்க்கின்ற பொழுது அதிகமாக கால்நடைகளை வைத்து தங்களுடைய அன்றாட வாழ்வை கடந்து சென்றவர்கள், குறிப்பாக ஆடுகள் அதிகமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பகுதி அது. 4-5 குடும்பத்தினுடைய ஆட்டினை ஒரு ஆயனிடம், மேய்ப்பனிடம் ஒப்படைத்து விடுவார்கள். அந்த மேய்ப்பன் தன் மந்தைகளை அற்புதமாக பேணி வளர்த்து பாதுகாத்து உரிமையாளரிடம் அது ஒப்படைக்க வேண்டியது அவனுடைய கடமையாக காணப்பட்டது.
ஒரு சில நேரங்களிலே இந்த மந்தைகளுக்கு மேய்ப்பனாக இருக்கின்ற இந்த ஆயன், ஒரு சில ஆயன்கள் தனக்கு ஆபத்துக்கள் வருகின்ற பொழுது தன் மந்தையை விட்டு ஓடக்கூடிய அளவிற்கும் அவர்கள் தயாராக இருப்பார்கள். காட்டு விலங்குகள் அந்த மந்தைகளை அடித்து கொன்று தின்பதற்கு வருகின்ற பொழுது முயற்சி செய்வான். முயற்சியில் தோல்வி அடைந்தால் தன் உயிருக்கு ஆபத்து வருகின்ற பொழுது தன்னை பாதுகாத்து கொள்ள அவன் மந்தைகளை விட்டு ஓடிய தருணங்களும் இருக்கிறது. இயேசு, நம் ஆண்டவர் இயேசு 3 ஆண்டுகள் பணி வாழ்விலே சென்ற இடமெல்லாம் மக்களுடைய மனநிலைகளை முதலில் அறிந்து வைத்தார். அவர்கள் அன்றாட பயன்படுத்தக்கூடிய வாழ்க்கை முறையை நன்கு அறிந்து வைத்தார். அவர்களும் எப்படி உரையாடினால் அவர்களை வெகு விரைவாக இறைவார்த்தை அவர் உள்ளத்தின் ஆழத்திலே பதிய வைக்க முடியும் என்பதையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்து வைத்தார். எனவேதான் இறையாட்சி பற்றி மக்களுக்கு வார்த்தைகளாக போதிக்கின்ற பொழுது அதிகமாக விவசாயம் செய்யக்கூடிய பகுதிகளில் விதைப்பவன் உவமையை பற்றி பேச ஆரம்பித்தார். கடலும் கடல் சார்ந்த மக்களிடம் கடலை பற்றியும் வளைகளை பற்றியும் பேச ஆரம்பித்தார். அதிகமாக கால்நடைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியிலே ஏதோ நானே நல்ல ஆயன் என்று மக்களுக்கு இறைவார்த்தையை போதிக்க ஆரம்பித்தார். இதுவே ஒரு ஆயனுக்கு சிறந்த ஒரு தகுதியாக காணப்படுகிறது. தான் எடுத்திருக்கின்ற அந்த பணி வாழ்வை சரியாக மக்களோடு இணைத்துவிட வேண்டும் என்பதற்காக அவர்களோடு அவர்களாக அவர்களுக்குள் தன்னை இணைத்து கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவார்த்தையை போதிக்கிறார். அந்த வரிசையில் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை பற்றி தெரியும். தன்னுடைய மந்தைகள் எது தன் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது என்பதும் அவருக்கு தெரியும். எந்தெந்த ஆடுகள் கருப்பின ஆடுகளாக தன் வார்த்தைக்கு எதிராக செயல்படக்கூடிய ஆடுகள் என்பதையும் இயேசு நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எனக்கும் அவற்றை நன்கு தெரியும் என்று. திருப்பாடல் 23 நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஆண்டவரே என் ஆயர் என்று அந்த வார்த்தை இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆக ஆண்டவர் இயேசுவினுடைய வருகைக்கு முன்னதாகவே யூத இன மக்கள், இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நல்ல ஆயனாகத்தான் அவர்கள் சித்தரித்திருந்தார்கள். ஒரு ஆயன் தன் மந்தைகளுக்காக எந்த அளவுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறானோ அதையும் தாண்டி இறைவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அனைத்தையும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு தான் என் ஆண்டவர் ஆயன், எனக்கென்ன குறைவு என்று சொல்லுகிறார்கள். அந்த வரிசையில் பார்க்கிற பொழுது ஒரு ஆயனுடைய தகுதிகள் என்ன, எந்த அளவிற்கு ஒரு ஆயன் தன்னுடைய தகுதியை பெற வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது முதலாவது பார்த்தோம் என்றால், ஒரு ஆயன் தன் மந்தைகளை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதுதான் தகுதி. எப்பொழுது தன் மந்தைக்கு ஆபத்து வருகிறதோ, எப்பொழுது தன் மந்தையினுடைய ஆடுகளில் ஏதாவது ஒன்று பிரிந்து செல்கிறதோ, அந்த ஆபத்திலிருந்து பாதுகாப்பும் பிரிந்து சென்ற ஆட்டை தேடி கண்டுபிடித்து எடுத்து வருவதையும் காண முடியும். இயேசு கூட தன்னுடைய உவமையின் வழியாக சொல்லுவார், தன்னுடைய மந்தையிலிருந்து 99 ஆட்டை விட்டு தவறிப்போன ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடித்து அதை தோள் மீது சுமந்து வரக்கூடிய ஆயனை போல ஆயன் தன்னுடைய தகுதியை பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவது தகுதி, தன் மந்தைகளுக்கு தேவையான அனைத்து உணவுகளையும் சரியான பாதையில் அழைத்து சென்று அந்த ஆயன் கொடுக்க வேண்டும். அதாவது நல்ல புல்வெளி இருக்கின்ற, மேய்ச்சல் இருக்கின்ற இடத்திற்கு இந்த ஆயன் தன் மந்தைகளை அழைத்து செல்ல வேண்டும்.
ஏனென்றால் தன் மந்தைகள் ஆரோக்கியம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்பது அவனுடைய கடமை. மூன்றாவது, புல்வெளி மட்டுமல்ல, நல்ல நீரோடைகள் பகுதியிலே அழைத்து சென்று தாகம் தீர்க்கக்கூடிய அளவிற்கு தன் மந்தைகளுக்கு நீர் ஓட்ட பகுதியை காட்டி அதிலே அந்த ஆடுகள் தங்களுடைய தாகத்தையும் தீர்த்து கொண்டு இளைப்பாறக்கூடிய அளவிற்கு இருக்க வேண்டும். இறுதியாக தன் மந்தையை பாதுகாக்கக்கூடிய ஆயனுக்கு தன் ஆடுகளுடைய ஒவ்வொரு தனித்துவத்தையும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். எப்படி என்றால், தன் மந்தையில் இருக்கின்ற ஆடுகள் எந்த அளவிற்கு ஆரோக்கியமாக இருக்கிறதா, நோய்வாய்ப்பட்டிருக்கிறதா, அப்படி நோய்வாய்ப்பட்டிருந்தால் அந்த ஆடுகளை பக்குவமாக பேணி பாதுகாத்து மருந்திட்டு, காயங்களுக்கு மருந்திட்டு, நோய்க்கு மருந்திட்டு பக்குவமாக அந்த ஆடுகளை, மந்தைகளை பாதுகாக்க வேண்டும். ஆபத்திலிருந்து பாதுகாப்பு, நல்ல மேய்ச்சல் இருக்கின்ற இடம், நீரோட்டம் இருக்கின்ற இடம், நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற மந்தைக்கு நல்ல மருந்திட்டு பாதுகாக்க வேண்டும். இதை எந்த ஒரு ஆயன் எடுத்து தன்னுடைய வாழ்க்கையிலே தன் மந்தைகளை வழிநடத்துகிறானோ அவனே நல்ல ஆயன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக இதை செய்து காட்டினார். பாதுகாப்பு கொடுத்தார். நீங்களும் நானும் பாவத்தில் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக தன்னையே முழுவதுமாக பாதுகாப்பு கொடுத்தார். மந்தையை காட்டு விலங்குகள் வந்து அடிக்கக்கூடிய அளவிற்கு வருகிற பொழுது முன்னின்று காட்டு விலங்குகளை விரட்டுவது போல, சாவே உன் கொடுக்கு எங்கே, சாவே உன் வெற்றி எங்கே என்று கேட்கிற அளவிற்கு சாவை விரட்டி அடித்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நல்ல மேய்ச்சல் இருக்கின்ற இடம், தன்னை தேடி வந்த மக்கள் அனைவருக்கும் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து வயிறார உணவு கொடுத்தார். பசியினை போக்கினார், தாகத்தை தீர்த்தார். மனதளவிலும் உடல் அளவிலும் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தன் வார்த்தைகளினால், தன் தொடுதலினால் அவர்களுக்கு குணம் கொடுத்தார். இந்த நல்ல ஆயனுடைய மந்தையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவருமே இயேசுவின் அன்பின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதுதான் திருச்சபையினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பையும் இயேசுவின் எதிர்பார்ப்பையும் நாம் தொடர்ந்து நிறைவேற்ற இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியார் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதர் ஆனார். மேலும் நமக்காக பந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென்.
ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையில் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான அந்த அப்பத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையில் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான அந்த ரசத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை பாஸ்கமரை நிகழ்வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரிய பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை இக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திரு உடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பள்ளிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையை கையளித்த பொழுது அவரை குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்கள் அளிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமுக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம்.
உம் திருமண் இன்னும் ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவர் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினாகியோருடன் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். தந்தையை நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட தட்சிணாமூர்த்தி என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கொண்ட திருமகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியா, புனித கஸ்பார், இவ்வுலகிலும் உகந்தவனாயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிதீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றிலும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே.
ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயம். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். தம் ஆடுகளுக்காக உயிரை கொடுத்து தமது மந்தைக்காக உளம் கனிந்து உயிரை கொடுத்த நல்லாயின் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவமாக. நல்ல ஆயரே, உமது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உமது திருமகனின் உயிர் மதிப்புள்ள திரு ரத்தத்தால் மீட்ட உமாடுகளை நிலையான பசும்புல் வெளியில் கூட்டி சேர்க்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பரிசுத்த பிதா பாப்பரசர் கருத்துக்கள்